இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு முன்னேற்றத்திற்கு ஒரு ஏதுவாக அமையும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு பாராட்டுகிறார். அதற்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட லகாய் ரோயி, என்னை காண்கிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். வேதாகமத்துல ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்த ஒவ்வொரு மனிதரை, ஆகாரை கர்த்தர் எப்படி பார்த்தார், எலியாவை கர்த்தர் கண்ணோக்கமாயிருந்தார், சகேயுவின் மேல கர்த்தர் கண்ணோக்கமாய் இருந்தார், குழப்பத்தின் மத்தியிலிருந்து எலியாவை கர்த்தர் சந்தித்து ஒரு விடுதலை கொடுத்தார், சகேயுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார், தேவையின் மத்தியில் இருந்த பேதுருவை கர்த்தர் சந்தித்து ஒரு விடுதலை கொடுத்தார் என்றெல்லாம் நாம் தியானிக்கிறோம். அதே போல இன்றைக்கும் இந்த லகாய் ரோகி நாம் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொன்னால், ஆதியாகமம் 16வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனம், அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தான் பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். அதாவது என்னை காண்கிறவரை நானும் கண்டேன். இட்ஸ் a two-way ரெஸ்பான்ஸ். இரண்டு பேர் பண்ணுகிறதான ஒரு பரிமாற்றம். யோசித்து பாருங்கள், நம்மை ஒருவர் பார்க்கிறார், நாம் அவரை பார்க்கவில்லை, கண்டுக்காம போறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்மை ஒருத்தர் பார்க்கிறார், நாமும் அவரை பார்க்க வேண்டும். இரண்டு பேருடைய கண்களும் சந்தித்துக் கொள்ள வேண்டும். இரண்டு பேருடைய கண்களும் ஒருவர் பார்க்க வேண்டும். அப்போதுதான் இவர் சொல்ல நினைக்கிற காரியம் அவருக்கு தெரியும், அவர் சொல்கிற காரியம் இவருக்கு தெரியும். கண்களை பார்க்காமல் சில நேரம் நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் நம்மால் நாம் சொல்ல வந்ததை என்ன செய்ய முடியாது, தைரியமாய் சொல்ல முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மை காண்கிறார், நாமும் அவரை காண வேண்டும், நாமும் அவரை காண வேண்டும். யோசித்து பாருங்கள், ஆண்டவர் மாத்திரம் நம்மை பார்த்து கொண்டே இருந்தால் ஒன்றுமே நடக்காது. நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாது, நம்முடைய நடத்தைகள் சீர்படாது. ஆனால் நாமும் ஆண்டவரை பார்க்க வேண்டும். நாம் இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்துவின் பிள்ளைகளா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆண்டவரை பார்க்கிறோம்? அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா? அவரை முகமுகமாய் நாம் தரிசிக்கிறோமா? மத்திய 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு ஆண்டவரை நாம் பார்க்கிறோமா? ஆண்டவரை நம்மால் தரிசிக்க முடிகிறதா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஏன் நம்மால் காண முடியவில்லை? நாம் ஆண்டவரை பார்ப்பதற்கு இடையாக ஏதோ ஒரு பெரிய திரை காணப்படுகிறது, ஏதோ ஒரு பெரிய மலை போன்றுதான ஒரு பாவம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் அகன்று போக வேண்டும். 14வது சங்கீதம் 2வது வசனத்துல கூட பார்க்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுள்ள உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மணிபுத்திரனை கண்ணோக்குகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாம் அவரை பார்க்கிறோமா என்பதற்காக, ஆண்டவரே நான் உண்மை பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனை பேரால் சொல்ல முடியும்? நான் உண்மை காண்கிறேன். இல்ல ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஒரு பெரிய பாவத்திரை இருக்கிறது, எனக்கு முன்பாக அடிக்கடி அதை வைத்துக் கொண்டிருக்கலாம். அந்த பாவத்திரை உம்மிடத்திலிருந்து என்னை பிரிக்கிறது, உம்மிடத்திலிருந்து என்னை பார்க்க விடாதபடி தடுக்கிறது. யோசித்து பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவரை காண விடாதபடிக்கு ஒரு செதில் விழுந்ததல்லவா? அந்த செதில் எதற்கு அடையாளம்? அவருடைய பாவ வாழ்க்கைக்கு அடையாளம். பாவ வாழ்க்கை கீழே விழுந்த போது, பாவ வாழ்க்கை அது கிழிந்து போன போது ஆண்டவரை சவுலால் பார்க்க முடிந்தது. சவுலா இருந்தவர் பவுலாய் மாற்றப்படுகிறார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ கடமைக்காக ஞாயிறு கிறிஸ்தவர்களாய் மாத்திரம் நாம் இல்லாதபடிக்கு அனுதின கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஞாயிற்று கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்கள் ஆண்டவரை போய் பார்க்க முடியாது, ஆள்கிட்ட பார்ப்பாங்க, அங்க இருக்கிற கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர முடியாது. ஆலயத்தில் இருக்கும்போது ஆண்டவரை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால், நமக்கு முன்பாக இல்ல பாவம் மாத்திரமல்ல, நம்முடைய குடும்ப சூழ்நிலையா இருக்கலாம், நாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிருக்கிற காரியங்கள், நாம் முதன்மைப்படுத்திருக்கிறதான காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக பெரிய திரையை கட்டிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடையத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியாக இந்த திரை வளர்ந்து கொண்டே இருக்கிறது பிரியமானவர்களே. அப்ப இன்னைக்கு இந்த திரை கிழியப்பட வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு சகோதரனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு அருமையான சகோதரன். அந்த சகோதரனுக்கு என்ன நடக்கிறது? மார்க் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு குருடனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்திக்கிறார். குருடனை கர்த்தர் பார்க்கிறார், ஆனால் குருடனால் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், அவருடைய கண்கள் குருடா இருக்கிறது. ஏன் குருடா இருக்கிறது பாருங்க, மார்க் 8:23, அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கையை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா
என்று கேட்கிறார். இதற்கு முன்பதாக வரைக்கும், ஆண்டவனுடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாக வரைக்கும் ஒன்றையுமே அவனால் பார்க்க முடியவில்லை. கண் இருக்கிறது, ஆனால் காண முடியவில்லை. இன்னைக்கு நமக்கும் அப்படிதான். கண் இருக்கிறது, ஆனால் இந்த கண்ணை உண்டாக்கிய கர்த்தரை நம்மால் பார்க்க முடியவில்லை, தேவனை நம்மால் தரிசிக்க முடியவில்லை என்றால் என்ன அர்த்தம்? அது கண் இருந்தும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிதான் அர்த்தம். அதே போலதான் இந்த குருடனுடைய வாழ்க்கையில கண்கள் இருக்கிறது, ஆனால் பிரயோஜனம் இல்லாத கண்களா இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிரயோஜனமற்ற சூழ்நிலையை மாற்றி போடும்போது, அந்த தேவையில்லாத காரியங்களை எடுத்து போடும்போது அவனுடைய கண்கள் காண்கிறது. அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களை போல காண்கிறேன் என்றார். பாருங்க, இதுவரைக்கும் அவனால் பார்க்க முடியவில்லை, இப்பொழுது அவனுடைய கண்களுக்குள்ளாக ஒரு வெளிச்சம் வருகிறது. இன்னைக்கு இதே வெளிச்சம் நம்முடைய கண்களுக்குள்ளாகவும் வர வேண்டும். இதே வெளிச்சம், இதே ஆண்டவரை நாம் தரிசிக்க வேண்டும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்க்கிறோம், கேட்கிற காதும் கண் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தரே உண்டாக்கினார். இன்னும் ஒரு பிரச்சனை, அவரால் உண்டாக்கப்பட்ட கண்கள் அவரை காண முடியவில்லை. இன்னும் ஒரு அகதியான ஒரு சூழலை யோசித்து பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீ தந்த கண்கள் உம்மை பார்க்கணும். நீ தந்த கண்கள் செல்போன் பார்ப்பதற்கல்ல. நீர் தந்த கண்கள் ஆண்டவரை சண்டை போடுவதை பார்ப்பதற்கல்ல. நீர் தந்த கண்கள் தேவையில்லாத காரியங்களை பார்ப்பதற்கல்ல, சீரியல் பார்ப்பதற்கல்ல. நீர் தந்த கண்கள் உம்மை பார்க்கணும். ஆண்டவரை, இந்த உலகத்துல நல்ல 2 கண்களோடு என்னை படைத்திருக்கிறீரே, நீர் என்னை காண்கிறீர், நான் உன்னை காணலே ஏசப்பா, எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. உங்களை பார்க்கணும் ஏசப்பா. எங்க வாழ்க்கையில உம்மை பார்ப்பதற்கு காணப்படுகிற தடைகளை நிர்மூலமாக்கி போடுங்க ஆண்டவரை, எடுத்து போடுங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு உறுதியோடு கேட்கும் போது அவர் மனமிறங்கி வந்து, எப்படி அந்த பிறவி குருடனுடைய வாழ்க்கையில மனமிறங்கி வந்து அவருக்கு அந்த கண்களை சரி செய்தாரோ, அதே போல நம்முடைய கண்கள் ஆண்டவரை பார்ப்பதற்கு தடையாய் காணப்படுகிற எல்லா தடையும் கர்த்தர் சரி செய்வார். விசுவாசத்தோடு காத்திருப்போம், கர்த்தர் தடை செய்வார். யோசித்து பாருங்க, இந்த பாவக்கரைகளை எடுத்து போடுங்க. இன்னைக்கு ஏசப்பா போய் பார்க்க முடியல, அதற்கு முன்பாக என்னுடைய திரை வளர்ந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் இந்த உலகத்துல நாம் வாழ்வது வீண். நாம் உலகத்துல கண்ணிருந்தும் காணாதவர்களாய் நாம் இருக்கிறோம். கண்ணிருந்தும் காணாதவர்களாய் இருக்கிறோம். உண்மையான தெய்வத்தை நாம் பார்க்க வேண்டும். அதான் ஆகார் சொல்கிறார், என்னை காண்கிறவரை நான் கண்டேன். இதுவரைக்கும் காணாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நாம் ஆண்டவரை காண வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரை பார்க்க வேண்டும். கண்ணிருந்தும் காணாதபடியா இருக்காதபடிக்கு நான் ஆண்டவரை உம்மை உறுதியாய் பார்க்க வேண்டும். நீர் லகாயிரோகி, நீர் என்னை காண்கிற தேவன், நானும் உம்மை காண வேண்டும் என்ற விசுவாசம், வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எல்லா பாவத்தின் தடைகளை எடுத்து போடுவோம், நிர்மலமாக்கி போடுவோம். அந்த துணிகரமான பாவங்களாச்சும் எடுத்து போடுவோம். நாம் ஆண்டவர் நோக்கி தரிசிப்போம், அவருடைய பிள்ளைகளாய் வாழுவோம். ஒரு நண்பனை போல முகமுகமாய், மோசே எப்படி கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தாரோ, பிரியமானவர்களே, இந்த எழுப்புதலின் காலங்கள்ல இந்த சந்ததிக்கு கர்த்தர் அதே பாக்கியத்தை தர சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் அதை ஏற்றுக்கொள்ள அதே தகுதி நமக்கு காணப்படுகிறதா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, நீர் என்னை காண்கிறீர், நாம் உம்மை காண வேண்டும். நான் உம்மை காண வேண்டும். என்னை காண்கிற உம்மை நான் காண வேண்டும் என்று விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒருவரையும் காத்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல தேவனை, இந்த நாளை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன் என்ற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. எங்களை காண்கிற தேவன் அப்பா. ஆனாலும் நாங்கள் உம்மை காணாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் நிர்மூலமாக்கி போடுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தடைகள் எல்லாம் மாற்றி கர்த்தாவே சப்பா ஆண்டவரே, இந்த பாவ தடைகள் மாறட்டும். உலகத்திற்கு காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற தடைகள் மாறட்டும். நாங்கள் உம்மை பார்க்கணும், உம்மை தரிசிக்கணும், உம்மை மாத்திரம் தரிசிக்கணும் அப்பா. உலகத்தில் இந்த கண்களை வேற எதுக்கோ நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் எடுத்து போட்டு உம்மை தரிசிக்கிற கண்களா இந்த கண்கள் மாறட்டும். லகாயிரோகி, எங்கள் வாழ்க்கையை நீர் பாருங்கப்பா. நாங்களும் உம்மை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. ஒருவருக்கே துதிகன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்ப வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.